கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதியவைகள் ஆயின. நம் வாழ்க்கையில் பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்குள் புது மனுஷனாய் வாழ நாம் கற்றுக்கணுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் வாழணும். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்முடைய நடை, உடை, பேச்சு, சிந்தனை, செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அவரை தவிர வேறு தெய்வமாக யாரையும் வணங்கக்கூடாது. கல்களிலோ மரத்திலோ மண்ணிலோ செய்யப்பட்ட சிலைகளை வணங்கக்கூடாது. இயேசு சாமி மாதிரி செய்த சிலைகளை கூட வணங்கக்கூடாது. யாதொரு சிலையும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அவர் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார் என்று பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தியாகலும் உனக்குள் உண்டாக்க வேண்டாம். அவைகளை வணங்கவும் வேண்டாம். அதாவது சூரியன், சந்திரன், மிருகம், ஊர் பிராணி, அதாவது மாடு, பாம்பு, குரங்கு, நாய் என்று. ஏனென்றால் இதையெல்லாம் படைத்தது தேவன். படைத்தவரை வணங்காமல் படைப்புகளை வணங்கக்கூடாது. சிலர் மனிதர்களையே வணங்குவார்கள். அதாவது இறந்து போனவர்கள் ஃபோட்டோவை வைத்து வணங்குவார்கள். அதுவும் தவறு. அதுவும் செய்யக்கூடாது. பிறகு இதை மட்டும் செய்தால் போதாது, நன்மை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவது, நோயாளிகளை கவனிப்பது, பரிசுத்த வேதத்தை அனுதினமும் வாசித்து அதன்படி நடக்கணும். சபை கூடுதலை விரும்பணும். பிறருக்கு தேவனை பற்றி சொல்லணும். யாவரோடும் எல்லோரோடும் அன்பாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் அழகு, கிறிஸ்தவர்களுக்கு அழகு. பழைய பாவ வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாயின. அது இதுதாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நன்றி.